ஃப்ரெண்ட்ஸ், மிக சாஃப்டான பட்டர் நான் அருமையாக ரெடி. நம் சுவையான பட்டர் நான் செய்வதற்கு 2 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஃப்ரெண்ட்ஸ், மாவை நன்றாக மிக்ஸ் செய்து நாம் தனியாக வைத்து விடலாம். மாவு பிசைவதற்கு 1 கப் வெதுவெதுப்பான பால் சேர்த்து விடலாம். நாம் பால் சேர்த்து பிசைவதால் நான் மிக சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பால் அதிக சூடு இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்தால்தான் சரியாக வரும். இதனுடன் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து விடலாம். நாம் தயிர் சேர்த்து பிசைவதால் மிக அருமையாக இருக்கும். நாம் அரை ஸ்பூன் ஜீனி சேர்த்து விடலாம். ஜீனி சேர்ப்பதால் நான் ப்ரௌனிஷாக பார்ப்பதற்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதனுடன் அரை கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து விடலாம். இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து மாவை சலித்து சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்து வைத்திருக்கும் மாவை சிறிது சிறிதாக சலித்து சேர்க்க வேண்டும். நாம் சலித்து சேர்ப்பதால் நான் மிக அருமையாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மாவை நன்றாக மிக்ஸ் செய்து மாவு தளர்வாக இருந்தால் நாம் எண்ணெய் தொட்டு பிசைந்து விடலாம். நாம் கைகளில் சிறிது எண்ணெய் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். நாம் எண்ணெய் சேர்த்து பிசைந்தால்தான் கைகளில் ஒட்டாமல் அருமையாக வரும். பட்டர் நான் செய்வதற்கு மாவு இந்தளவு தளர்வாக இருந்தால்தான் நான் சாஃப்டாக வரும். நாம் மாவை ஒரு 3 நிமிடம் நன்றாக பிசைந்த பின் அரை மணி நேரம் மூடி வைத்து விடலாம். இந்தளவு நன்றாக பிசைந்த பின் நாம் அரை மணி நேரம் மூடி போட்டு வைத்து விடலாம். குறைந்தது அரை மணி நேரம் மூடினால்தான் நான் நன்றாக எழும்பி வரும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு அரை மணி நேரம் நன்றாக ஊறி வந்து விட்டது. நாம் பட்டர் நான் செய்து விடலாம். நாம் மாவை உருண்டைகள் போட்டு விடலாம். நாம் எடுத்துள்ள மாவிற்கு இந்த அளவு 5 உருண்டைகள் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு 5 உருண்டைகள் செய்த பின் நாம் சிறிது மாவு தொட்டு தேய்த்து விடலாம். அப்பொழுதுதான் ஒட்டாமல் வரும். நாம் சப்பாத்தி போல் இல்லாமல் சற்று தடிமனாக தேய்க்க வேண்டும். அப்பொழுதுதான் பட்டர் நான் மிக அருமையாக வரும். நாம் மாவு இப்படி தடிமனாக தேய்த்த பின் ஒரு பக்கம் முழுவதும் தண்ணீர் சேர்த்து தோசை தவாவில் போட்டு விடலாம். அப்பொழுதுதான் நான் ஒட்டாமல் வரும். நாம் மேலே பொடியாக நறுக்கிய மல்லி இலையை எள்ளில் சேர்த்து விடலாம். நாம் நன்றாக எழும்பி வரவும் திருப்பி போட்டு எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெந்து வரவும் நாம் திருப்பி விடலாம். நாம் கடைசியாக மேலே பட்டர் தடவுவதால் நான் ஆறினாலும் மிக சாஃப்டாக இருக்கும். பட்டர் தடவி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சாஃப்டான பட்டர் நான் அருமையாக ரெடி. பட்டர் நான் ஆறினாலும் மிக ஸ்பான்சியாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி, வெஜிடபிள் கிரேவி, பட்டாணி குருமா அனைத்தும் அருமையாக இருக்கும். விடுமுறை நாட்களில் குழந்தைகளுக்கு இது செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார். மிக சாஃப்டான இந்த பட்டர் நானை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.